பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனை குறித்து பேதுரு சொல்லுகிற சாட்சி என்னன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று சொல்லுகிறார். பேதுரு இது எந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா, பேதுரு ஒரு தேவ சமூகத்துக்கு கூடி வந்த ஜனங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவ சமூகத்துல வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி இருக்கிற இடத்துல இவர் எழுந்து முதல் பிரசங்கமே எடுத்த உடனே அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, தேவன் எப்பேற்பட்டவர், தேவன் எங்கள் மத்தியில வாசம் பண்ணினார், அவர் எங்களுக்குள்ளே உலாவினார், அவர் எப்படி நடந்து கொண்டார்னா, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டார், இவங்களை ஆசீர்வதிக்கணும் அவங்களை ஆசீர்வதிக்கணும், தேவன் அப்படி நினைக்கிற தெய்வமே அல்ல அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே அன்பு ரட்சகர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சகல விதத்திலும் நன்மை செய்யும் வண்ணமாகவே அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துக்கு அவர் ரத்தம் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா, பாவிகளுக்கும் சரி பரிசுத்தவான்களும் சரி, யார் இந்த பூமியில எப்படி இருந்தாலும் இயேசு என்ற ரட்சகருடைய பாதத்துக்கு வருகிற எவனாகிலும் எவர்களாகிலும் அவர்கள் ரட்சிப்படையும்படியாக அவருடைய ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். ஆமேன். இதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ரத்தம் பணக்காரருக்கோ இல்லைன்னா பெரிய செல்வந்தர்களுக்கோ அல்ல, அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அல்ல, இது பொதுப்படையானது. ஒரு பொதுவாய் தேவன் வந்ததுக்கான காரணம், தன் பிள்ளைகளை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும், தன் பிள்ளைகளை சிறையிருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும், அவர்களுக்கு நன்மைகள் வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துக்கு ரத்தம் சிந்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தான் சித்தமா இருக்கிறார், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம யாரை பார்த்தாலும் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற இந்த நேரத்துல அடியேன் சொல்லுகிறேன் பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த இடத்துல பார்ஷாலிட்டி நிறைய இருக்கு. இவங்களுக்கு பண்ணணும், அவங்க பண்ணக்கூடாது, இவங்களுக்கு செய்யணும், அது செய்யக்கூடாதுன்ற பலவிதமான ஒரு ஏற்ற தாழ்வு காணப்படுது. அது எல்லா இடத்துலையும், அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்பமாகட்டும், இல்லைன்னா சபைகளாகட்டும், எந்த இடத்துல போனாலும் யாருக்கிட்ட போனாலும் எல்லோருக்குள்ளும் ஒரு விதமான ஏற்ற தாழ்வு இருக்கிறது. ஆனா நம்முடைய ராஜன் அப்படி இல்லை, நம்முடைய தேவாதி தேவன் அப்படி இல்லை. கர்த்தர் ஒரே விதமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். தம்மை நோக்கி வந்து கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தினது அப்படிதான். ஒன்றும் தெரியாதவர்களுக்கு ரட்சிப்பு, தேவனை அறிந்து கொள்கிற ஒரு ரட்சிப்பு வந்ததுமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் அநேகருக்கு ரட்சிப்பின் மத்தியில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர்களை ரட்சித்து அவர் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். அடியனுக்கும் அப்படிதான், பாவியா இருந்த அடியனையும் ரட்சித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளை, நீங்களும் அப்படிதான் தேவ சன்னிதானத்துக்கு ஏன் வந்தீங்க, தேவனுடைய வார்த்தை ஏன் கேட்க வந்தீங்கன்னா, தேவன் உங்களை ரட்சித்தது நிமித்தமா வந்தீங்க. பாருங்க, எல்லோருக்கும் தேவன் ஒரே விதமாய் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி ஒரே விதமான ரட்சிப்பு கடந்து வந்ததோ, எப்படி ஒரே விதமாய் கர்த்தர் நமக்காக கடந்து வந்தாரோ, அந்த தெய்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வதித்தது எவ்வளவு உண்மையோ, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்தது எவ்வளவு உண்மையோ, அதே போல இந்த காலகட்டத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாக்க அவர் திட்டமா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ மனுஷனை போல கர்த்தரை எடை போட வேணாம். கர்த்தருக்கு இது செஞ்சாதான் ஆண்டவர் அது செய்வாரு, அது செஞ்சாதான் இது செய்வாருன்னா இல்லை. தேவன் உனக்காகவே சகலமும் நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ நம்ம கண்ணு பார்க்கலையே தவிர அது சீக்கிரமா உங்களிடத்துல நன்மைகள் சேரப்போகிறது. தேவன் ஆசீர்வதிக்க திட்டமா இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழந்துராதீங்க. தேவன் மீது வைத்துதான விசுவாசத்தை இழந்துராதீங்க. என் தேவன் எப்படியும் ஆசீர்வதிப்பார். முன்னிருந்த விசுவாசிகளை ஆசீர்வதித்தார், முன்னிருந்த ஊழியர்களை ஆசீர்வதித்தார், முன்ன தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆச்சரியமான வழியில நடத்துவார் என்று விசுவாசிங்க. இந்த பிரசங்கத்தை என்ன அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை தேடி தேவனுடைய நன்மைக்கு வரும். அதை உங்கள் கண் காணும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று நீங்களும் சாட்சி சொல்லும் காலம் வந்துவிட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் கர்த்தாவே, என் தேவன் ஆண்டவரே நீர் செய்வீர் என்று நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்களை ஆசீர்வதிங்க. மனுஷன் ஆண்டவரே அப்பா முகத்தை பார்க்குறான், ஆனால் நீங்க இருதயத்தை பார்க்குறீங்க. எல்லோருடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல நீர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த
பிள்ளைகளுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, இந்த பிள்ளைகளுடைய இருதயம் துவண்டு போயிருக்கிறது. ஆண்டவரை இவர்களை எழுப்பி நிற்க வைப்ப வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆசீர்வதித்து நடத்துங்க. இம்மட்டும் இந்த பிள்ளைகளை நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆசீர்வதிங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு இருந்தாங்கன்னா எல்லா வியாதி பலவீனங்கள் சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் சரீரத்தை நிரப்பட்டும், பாதுகாத்துக்கொள்ளும், குடும்பங்களை ரட்சியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.